ஜெப வீடு எனப்படும். அப்போ யோபு சரித்திரத்தில் போட்டிருக்கு, தேவனுடைய ரகசிய செயல்கள் என் கூடாரத்து மேல் இருந்தது. எப்போ இருக்குன்னா, நம்ம வீடு ஜெப வீடாக மாறப்பட வேண்டும். மாறப்படும் போது தேவன் நம்முடைய ரகசிய திட்டங்களை, வெளிப்பாட்டை, வல்லமையை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம வீடு ஜெப வீடாக இருக்கும்போது ஒவ்வொருவர் வீட்டையும், இது வந்திருக்க அனைவரையும் நான் சொல்லுதேன், நம்ம வீடுகள்லாம் ஜெப வீடாக மாறும்போது நாம் என்னென்ன காரியத்திற்காக நம்ம குடும்பத்தில் எதிர்பாராத நன்மைகள், குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லையா கேட்டால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், குடும்பத்தில் சமாதானம் இல்லையா வெளிப்படுத்துவார், அந்த ஊழியத்தில் அடுத்த ஊழியத்தில் எப்படி பயன்படுத்த போறிய, எழுப்புதல்களுக்கு எப்படி பயன்படுத்த போறிய ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வழி நடத்துவார். தேவனுடைய ரகசிய செயல் நம்ம கூடாரத்தில் இருக்கும்படியாக நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய ரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்த வார்த்தையின்படி, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் வார்த்தையின்படி எங்களுடைய வீடுகள் எல்லா வீடுகளுக்கும் ஜெப வீடாக மாறப்படணும். அப்பா, உங்களோட ரகசிய திட்டங்கள், ரகசிய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும்